Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஏமா ஏற்கனவே பழைய ஆளுதாம்மா. அது அப்படி இல்ல. நீங்க என்ன கிட்ஸ்? 80 என்ன 80? 60 கிட்ஸ் நீங்க. மச்சான் அடிக்க மாட்டேன் மச்சான், வாங்க மச்சான். தங்கம் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவியா? தங்கம் எல்லாத்தையும் நிமிஷம் கேமரா மட்டும் அமத்துங்களேன். 2 நிமிஷம் இரு. மறந்துட்டாரு எப்படி ப்ரோபோஸ். ஃபர்ஸ்ட் 100 ரூபா தரேன். தரேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பலாம் நீ இப்ப லவ் பண்ணும்போது கேட்டதே இல்லையே. Tomorrow are you free or not free? I am free. Free? Yeah. Sharp 5 o'clock. Okay. Please come my home. No, tomorrow I am cleaning Bathroom? Yeah. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? 2 பிள்ளை இருக்கு மூதேவி. I love you. அது இந்த மனுஷெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு இந்த மனுஷனுக்கே தெரியாது. அப்படி ஒரு நல்ல குழந்தை இந்த குழந்தை. இன்னமும் இவங்க வீட்ல யாரும் நம்ப மாட்டாங்க. சோ இப்போ வந்து இவங்கள இந்த பழைய காலத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போயிடலாம். ஏமா ஏற்கனவே பழைய ஆளுதாம்மா. அது அப்படி இல்ல. 80 நீங்க கிட்ஸ்ங்க. இல்ல நீங்க என்ன கிட்ஸ்? 80 என்ன 80? 60 கிட்ஸ் நீங்க. நான் வந்து 2K கிட்ஸ். நான் 80 கிட்ஸ்மா. குழந்தை திருமணமாக்கா? ஐயோ அப்படி அப்ப இல்ல. தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீங்க லவ் பண்ண காலத்துக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். முதல்ல இந்த ப்ரோபோஸ் உங்களுக்குள்ள நடந்த அந்த ப்ரோபோசலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா வந்து கரண்ட் போயிடுச்சாமே அவர் ப்ரோபோஸ் பண்ணும்போது. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒரு கேவலமான ஒரு ஸ்டோரி. அது மாதிரி இல்ல ஆக்சுவலி அது வந்து அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது எங்க ஊர்கள்ல எல்லாம் மச்சான் அடிக்க மாட்டேன் மச்சான், வாங்க மச்சான். நம்ம 2 பேரும் இணை பிரியாம வாழுவோம் மச்சான். கையை மட்டும் முறுக்கி விட்டுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் ஊர்கள்ல எல்லாம் இப்போ எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் அந்த ஓட்டு வீடு தான். இப்போ தான் வந்து வீடு கட்டினாங்க, ஓட்டு வீடு தான். ஸோ அவங்க வந்து ஏதாவது கல்யாணம் அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் வந்துருவாங்க. எங்கள் அத்தை பையன் தானே, ஸோ வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து, ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ரிக்ட்டுனா அத்தை பையனோடலாம் பேசக்கூடாது. ஆமாம், அத்தை பையனெல்லாம் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. இவங்கெல்லாம் வெளில தூங்குவாங்க, நாங்கள்லாம் உள்ளே தூங்குவோம். அப்படி போகும்போது வரும்போது வரட்டா அந்த மாதிரி பார்க்குறது தான். என்ன ராமசாமி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சும்மா அப்படி அந்த ஹாய் சொல்கிறது பாய் இந்த மாதிரி கண்ணாலேயே பார்க்குறது தான். அது இந்த மனுஷெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு இந்த மனுஷனுக்கே தெரியாது. அப்படி ஒரு நல்ல குழந்தை இந்த குழந்தை. இன்னமும் இவங்க வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க. தங்கம் நீ தாண்டி என் பையனை வந்து இழுத்துட்டு போயிருப்ப அப்படிங்க. இவங்க அம்மா பெரிய அமெரிக்க அதிபர் இவர் இழுத்துட்டு போகிறதுக்கு. இந்த மனுஷன் தான் என் பின்னாடி சுற்றுனாரு, சுற்றுன்னு. அப்படியாண்ணா? உண்மைதான். ப்ரோபோசல்லாம் எப்படி வெறும் அந்த டைரக்ட் ஐ லவ் யூ இல்ல அவரு மானே தேனேன்னு அதெல்லாம் எதுவுமே இன்ன வரைக்குமே வரல தங்கம். நான் ஒன்ன காதலிக்கிறேன், மாமா கிட்ட பேசுறேன், பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதிகபட்ச வார்த்தையே அந்த வார்த்தை தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாமா கிட்ட பேசுறேன், பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எது அக்கா கிட்ட ஹெவியா லைக் பண்ண வச்சிருக்காங்க? போய் கண்ணா ஏ மூக்கம் எதனால வந்து கட்டினா வந்து நிஷாவை தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு முடிவு? மாமா பொண்ணு குணத்துல நல்ல குணம், அடிக்கடி கோவப்படுவாங்க. ஸோ கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க நல்லதா ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க கேமரால, அப்ப இவ அடிக்கிறது உண்மைதான் போல. இல்ல கோவப்படுறது அடிக்க மாட்டேன் இல்ல தங்கம், அடிக்கலாம் மாட்டேன். ஆமா, இப்ப பல இடங்கள் அது சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லிடுங்க அது உண்மையா இல்லையா? வீட்ல இல்ல, அடி விழுமா அதெல்லாம்? அடிக்கிறேன்னு நினைச்சா கதை நீங்க இப்ப ஃபீல் பண்ணனால ப்ரோபோஸ்லாம் பண்ணலன்னு ஃபீல் பண்ணீங்களா? இப்ப வந்து லைவா பண்ணவே ரொம்ப வருஷம் ஆச்சுல அவர் ப்ரோபோஸ்லாம் பண்ணி. அத வந்து இப்ப லைவா நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி பண்ணிடுவோம். நிஷா தங்கம் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவியா? தங்கம் எல்லாத்தையும் நிமிஷம் கேமரா மட்டும் அமத்துங்களேன். 2 நிமிஷம் இரு. மறந்துட்டாரு எப்படி ப்ரோபோஸ். மறந்து அப்படி சொல்லுவியா? இந்த இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காதலிக்கல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை விரும்பல, இதெல்லாம் என் மனசுல தான் வருதுன்னு போயிடுவான். சொல்லு, கையை பிடிச்சு. ஃபர்ஸ்ட்ல 100 ரூபா தரேன். 100 ரூபா தெரியா? தரேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? 2 பிள்ளை இருக்கு மூதேவி. ஐ லவ் யூ. அப்ப எப்படி மறைச்சு பேசுவீங்க? உங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க ஃபோன் போறோம். கான்வர்சேஷன் போன்ல பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். என்ன பேசுவீங்க? என்ன பேசணுமோ கருமம், அந்த 2 வார்த்தை தான் பேசுவோம். அதையும் நீ பாப்ப பாரு. நீ எல்லாம் வந்து வெளியில போய் சொல்லணும், யாரெல்லாம் இப்படி காதலிக்கவே கூடாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நிஷா ரியாஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கும் என் காதல். அப்படி வந்து அதை நம்ம மாத்தி எழுதுறோம் இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம். ஓகேவா? நீங்க தானே பண்ணுவீங்க, எப்பவுமே பண்ணுங்க. யாருக்கு பண்றாருன்னு அந்த ஆளை கண்டுபிடிக்கிறேன். பழைய நம்பர் கூட மறந்து போச்சு. கொண்டாட்டியே மறந்துருப்பேன். சூப்பர், லைவ் ஆக்டராவே மாறிட்டாருங்க. அவ்வளவு இருங்க, அவரு எடுக்கவே வரல, அதுக்குள்ள அலோவா ரிங் வரணும், அப்புறம் நான் எடுக்கணும்ல. ட்ரிங் ட்ரிங் சொல்லு. ட்ரிங் ட்ரிங்
ஹலோ ஹலோ, சொல்லுங்க மச்சான். நல்லா இருக்கேன் மச்சான். நீ நல்லா இருக்கீங்களா? உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இன்னுமா இருக்காங்க? இல்லை நம்ம கல்யாணம் வரைக்கும் இருக்கணும். அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன் மச்சான். வேற என்ன விசேஷம்? நீ தான் சொல்லணும். எங்க எப்படி எல்லாரும் யோ எப்படி இத்தனை வாடியா நல்லா இருக்குன்னு கேட்பேன். இருக்காங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன மச்சான்? உங்க அத்தா நல்லா இருக்காரா? அத்தா நல்லா இருக்குது. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பெல்லாம் நீ இப்போ லவ் பண்ணும்போது கேட்டதே இல்லையே. இப்ப கேக்குறேன், சொல்லு. சரி சரி. அப்புறம் யாரது போன்ல? அம்மா நந்தினிமா. ஆமா, குரல் கேக்குது. அம்மா நந்தினிக்கு இன்னைக்கு த்ரோட் பெயின்மா, தொண்டை கட்டி இருக்கு. நந்தினி இன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியாடி? சரி சரி, நான் வச்சிடறேன். யோ லூசு பேசியா? வச்சிரு அம்மா குரல் ஐயோ வச்சிருங்க. ஏய் அப்ப எங்க அம்மா வந்தா அப்புறம் என்ன விட்டுட்டு ஓடிடுவீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எப்படி என்ன எங்க வீட்டுல வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்பீங்க? முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க அவங்க வீட்டுல, அதனாலதான். அப்புறம் எப்படி வந்து பொண்ணு கேட்பீங்க? ஓ, எப்படி பொண்ணு கேட்பீங்க? நான் கேட்டா தானே எங்க அம்மா விட்டு கேட்க விடுவேன். உங்க அம்மா எப்படி வந்து கேட்கும்? உங்க அம்மாக்கு தான் என்ன பிடிக்காது. இல்ல இல்ல, பிடிக்கும், பேச சொல்லி சொல்லியிருக்கேன். உங்க அம்மா வந்து பொண்ணு கேட்பாங்களா? எங்க வீட்டுல கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்க ஏப்பா அம்மா ரியாஸ், யார்கிட்டப்பா பேசுற? போன் பில் எல்லாம் உன்னாலதான்ப்பா ஏறுது. சரி, நான் வச்சிடறேன். ஏய் உங்க அம்மா உனக்கு அவ்வளவு பயமா? இங்க பேரு உங்க அம்மா வெறும் கையோட வந்து பொண்ணு கேட்க சொல்லாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். கையில மண்ணெண்ணெய் கொடுத்து விடுங்க. சரி. பொண்ணு கொடுக்கலன்னா கொளுத்திக்குவேன்னு சொல்லுங்க. யாரும் உன்னைய கொடுத்து சொல்லவா? இல்லைங்க, அப்படி சின்சியரா கேட்க சொன்னா எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்துருவாங்க. கேட்க சொல்றீங்களா? கண்டிப்பா கேட்க சொல்றேன். சரிங்க. எப்ப நமக்கு கல்யாணம்? 10/10/2010. கல்யாண நாள் தானே, அன்னைக்கு தானே அப்பதான் கல்யாணம் ஆச்சு. சரி நான் வச்சிருவாங்க. சரிம்மா. முன்னாடி இரு. அது என்னைக்குமே நடக்காது. சரி அக்கா, இப்போ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த காதல் அதெல்லாம் வந்து அழகா நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒன்ஸ் கல்யாணம் ஆயிட்ட பிறகுதான் இந்த சண்டைகள், சச்சரவுகள், சந்தேகங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வரும்ல. எப்பயாச்சும் ரியாஸ் சார் வந்து லேட்டா வராரு, இந்த சண்டைலாம் நடக்குமா? எங்க போயிட்டு வர, சேர்க்கையே சரியில்லை, அந்த மாதிரிலாம் சண்டைகள்லாம் நடந்திருக்கா? இந்த சேர்க்கையே சரியில்லைங்கிறத அழிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் இவருக்கு ஃப்ரெண்டு கிடையாது. யாரு? என் கல்யாணத்துலயும் பார்க்கல, வளகாப்புல பார்க்கல, காதுகுதி ஒண்ணுல கூட பார்க்கலையா நானு. பாரின்ல இருக்காங்க. எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்களா? தங்கம் எனக்கும் ஆசை இருக்கு தங்கம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருக்கான், இந்த இவ வந்து உட்காந்துருக்கா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, பசங்க நிறைய இருக்காங்க, குரூப்ல எல்லாம் இருக்காங்க. அவனுங்க கூட பேசிட்டு இருப்பாரு தங்க வெக்கம் இல்லாம. அப்புறம் இந்த மாப்பிள்ளை எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு. ஏன் சேர்க்கையோட தான் இவர் சேர்ந்திருக்காரு. இவர் சேர்க்கை எங்க இருக்குன்னே தெரியல இப்போ வரைக்கும். அதனால அந்த சேர்க்கைங்கிறது கம்மி, ஆனா சண்டைகள்லாம் நிறைய இருக்கும். இதே வந்து அண்ணா வந்து லேட்டா வராரு, போன்ல வந்து நீங்க காரணம் சொல்றாரு. எங்கப்பா இருக்க? எப்போ வருவ? எப்போ? வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? கிளம்பி வந்துட்டே இருக்கேன், வந்துடுவேன். அதான் இப்போ கிளம்புறேன்னா எவ்வளோ நேரம் சொல்ல தெரியாதா? ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். 1/2 மணி நேரம் ஆகுமா? ஏன் அவ்வளோ நேரம்? பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். எந்த இடத்துக்கு? வைனி சார், நான் கூப்பிட்றேன், வை, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அவ்வளோதானா? இல்லை அவருக்கு போய் தடுமாறுவாப்ல, தம்பி ஒன்றே வச்சிருவாப்ல. ஆனால் நான் விட மாட்டேன், திரும்ப கால் பண்ணுவேன். திரும்ப ஹலோ, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா பேசாம. ஏன் என்னாச்சு? இது டக்குன்னு போனை வைக்கிற. நான் வெளியில இருந்தேன். அதெல்லாம் எங்க இருக்க? யார் கூட இருக்க? யார் கூடவா? ஏய் ரியாஸ், பாப்கார்ன் வாங்கிட்டு வா. யார் அவ? அவ ஆள் வாய்ஸ் இவ்வளவு கேவலமா வாடா இருக்கும். நீங்க புருஷனுக்கு யாரோ பேசுறாங்க. ஐயோ ஆமாமா. யாரு பக்கத்துல குரல் கேக்குது? ஒருத்தர் இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கேன். நீங்க மட்டும் ரியாஸ்னு ஏதோ பேசுறாங்க யாரோ. செல்லம் ஐஸ்கிரீம் இந்தா. ஏய் யார் கூட இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். எங்க அப்பாவை கூப்பிடவா? என் தம்பியை கூப்பிடவா? சரி வந்துறேன், வை. எங்க எப்ப வருவ? லைவ் லொகேஷன் அனுப்பு. புரியல. யார் அவ? போனை வை நீ முதல்ல. அவ கிடக்குறா. யார் அவ? யார் இல்ல. நீங்களே லேடிஸ் வாய்ஸ் பேசுறீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி லேடிஸ் குரல் கேக்குதே? இப்ப போன்ல கிராஸ் டாக் ஆகுது. அது எப்படி உனக்கு மட்டும் கிராஸ் டாக்கிங் வரும்? இந்த கேளு. ஐயோ, யாரோ அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்துன்னு. போங்க. சரி நீ வீட்டுக்கு வா முதல்ல, அப்புறம் இருக்கு உனக்கு. வை மவனே. சரி வைங்க. இப்ப நீங்க யாருக்கு என்ன வேணா அமைச்சுக்கலாம். ஆனா இந்த போன்ல இங்கிலீஷ் மட்டும் தான் பேச முடியும். 2 பேரும் எடுங்க. இங்கிலீஷ்ல லவ் பண்ணா எப்படி லவ் பண்ணுவீங்க அப்படின்னு தமிழ்ல சூப்பரா பண்ணிட்டீங்க. சோ இப்போ இங்கிலீஷ் லவ்வர்ஸா நீங்க மாற போறீங்க. ஜாக் அண்ட் ரோஸா மாறுறீங்க. ஹலோ ஹலோ, சொப்பன சுந்தரி டீச்சரா?
English. Oh, hello. Hello. Hi. Hi. How are you? Fine. You have? Ah? You have? பேசுங்க Yeah, fine. How old are you? How old How are old you? are you? Just 18. What? You old are you? 81? No, 81. Only 18. Oh, 18. 18 plus. What is your family? My family very, very educated family, you know. Oh. Your mother working? Mother working US. US? Yeah. உழவர் சந்தை அது மாதிரி அதுதானே உழவர் சந்தை தான். எஸ் Father working? Father working? Father working Bangkok. How mother US? Father Bangkok? How delivery you? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியல. இல்லடா அம்மா அமெரிக்கால அப்பா பேங்காக்ல இருந்தா நீ எப்படிடா பிறந்த? தமிழ் தமிழ். It's okay, no issues. I am cloning baby. லோடிங் பேபி அவரு Cloning baby. Your mother ஐயோ. சரி ஓகே இட்ஸ் ஓகே. டேட்டுக்கு கூப்பிடுங்க, டேட்டுக்கு போலாமான்னு கூப்பிடுங்க. Are you free tomorrow? Tomorrow? Yeah. I am busy, you know. How busy? Which work? Beach work. ஐயோ என் பொண்ணே சிரிக்கிறாளே. சரி tomorrow are you free or not free? I am free. Free? Yeah. Sharp 5 o'clock. Okay. Please come my home. No. Tomorrow I am cleaning too Bathroom? much work. Yeah. Chappals. Tomorrow please come sharp 5 o'clock. Okay. I am dating. Dating? Of course. What date? But date means too hot is mixing. Oh. வித் சோடா வாட்டர் ஹாட் மிக்சிங் என்னடா பண்றீங்க? அந்த பழக்கம் இல்லடா. Too hot mixing. Too hot? You love me? Yeah, I love. I love. I love you. அவ்வளவுதாங்க. அப்பாடா. I love you. I love you. Take care. Take care. Bye. Bye. Nyam 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 nyam. Mm-mm. சூப்பர் 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 ஆக்சுவலா ஏய் அந்த லாஸ்ட்ல ஒன்னது உனக்கு சூப்பரானா? நான் உயிரை கொடுத்து உம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஒரு புரிதலோட ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கல்யாண மாலை மோகன் சார் வந்தா தேடி பிடிச்சா கூட இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பாரான்னு தெரியல. ஸோ இந்த மூமெண்ட் டு மேக் இட் மோர் ஸ்பெஷல் அப்படி இந்த காரணம் அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு. ஆமா ஆமா சார் கண்டிப்பா. நாங்க 2 பேருமே தான் நாங்க வேலை பார்க்குறோம். நாங்க 2 பேர் தான் எல்லாமே பண்ணிக்கிறோம். எங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் நாங்க யோசிச்சதே கிடையாது. சரி ஓகே சார். ஸோ கல்யாணத்துல தான் இவங்க வந்து உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த குறையை வந்து நாங்க தீக்கிறோம்னு நினைக்கிறோம். ஸோ நவ் வி ஹேவ் சம் ஸ்பெஷல் மாலை மூமெண்ட் ஃபார் யூ கைஸ். வாவ். ஸோ உங்களோட மாலை வந்து 2 ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் கொண்டு வராங்க. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா கியூட்டா 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஷஃபா வாங்க மேல வாங்க சஃபா அப்படியே. செல்ல குட்டி. அம்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு சொல்லும்போது என்கிட்ட முதல் நாள் நாங்கள் பார்க்குறோம், அடுத்த நாள் பார்த்தாக்க ஊருக்கு போயிட்டு வந்தோடனே உடனே அடுத்த நாள் வரும்போதே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இல்ல நிஷா போதும் அப்படி ஏதாவது தோணிருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தோணல. எங்கள்கிட்ட இருந்த பணத்தை என்ன பண்ண முடியுமோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்போம். MBA வரைக்கும் படிச்சு பட்டிமன்றங்கள் நான் வீட்டிலே ஆரம்பிச்சிட்டேன்டாமா. ஸோ வீட்டில இருந்து கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணது என் அப்பா தான். எனக்கு வர்ற விமர்சனங்கள் எல்லாமே இவருக்கும் வரும். இவரையும் கேலி செய்வாங்க, இவரையும் கிண்டல் செய்வாங்க. அப்படிங்கும் போது அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இல்லை நீ போ. அவளுக்கு என்ன ரீசன்னா அவளுக்கு அந்த ஊசி குத்தும் போது அந்த கத்துறது, அந்த பிளட் எடுக்கும் போது கத்துறது. ஸோ
இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்தே பாப்பாவை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தது அதிகம், வீட்டில் விட ஹாஸ்பிட்டலில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்போவுமே நாங்கள் அவளை அதட்டுறதுக்கே அவ்வளோ பயப்படுவோம். என்ன சொல்கிறது, தொடர்ந்து ஹாஸ்பிட்டலாகவே தான் எங்கள் லைஃப் போயிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.